ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் வந்து நைட்டுக்கு பிரியாணி, 1 கிலோ பாஸ்மதி ரைஸ், சிக்கன் 1 கிலோ. எப்படி நான் என்னோடய ஸ்டைலில் பிரியாணி செய்வேன்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் வந்து ரைஸ் வேக வச்சுட்டேன். குக்கரில் எண்ணெய் சேர்த்து தாளிப்பு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் வந்து வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் வந்து இஞ்சி, வெள்ளைப்பூடு எல்லாமே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு சேர்த்தா அது வந்து சாதத்தோடு கலந்துரும். உங்களுக்கு வெங்காயம், தக்காளி தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க. நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டு பாருங்கள். அது மாதிரி வதக்கணும்னா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பச்சை வாசனை சிக்கனில் சேராது. காரத்துக்கு 2-3 பச்சை மிளகா. ரொம்ப காரம் வேண்டாம், சின்ன பிள்ளைங்க சாப்பிடாது, நைட் நேரம் வெயில் வேறு, அதனால் ஒரு 3 பச்சை மிளகா மட்டும் காரத்துக்கு சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 கிலோ பச்சை மிளகா சேர்த்து வதக்க மாட்டேன். சாதமும் ரெடி ஆகிடுச்சு. சாதத்தை வடிச்சிட்டு அரை ஃபைலோட சாதத்தை வடிச்சிடணும். பொடி பிரியாணிக்கு என்ன பொடி சேர்த்தேன்னா ஒரு சட்டியில் ஸ்பைசஸ், கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாமே நல்லா இந்த பாருங்கள் வறுத்துக்குவேன். நல்லா வறுத்துக்கிறணும். வறுத்துட்டா அதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பக்கம் இங்கிட்டு சிக்கன் சேர்த்தாச்சு. சிக்கன் சேர்த்து கிண்டி விட வேண்டிய உப்பு போட்டு கிண்டி விட வேண்டியதேன். இது தயிர், நான் வீட்டில் வச்ச தயிர், கொஞ்சம் தயிர் சேர்த்துக்குருவோம். இதோட நான் அரைச்ச பொடியும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கறியை வேக விட்டுட்டு கிரேவி மாதிரி நல்லா தொட்டுக்கிற கிரேவி மாதிரி வந்துடும். அதை வந்து பாதி அள்ளிடுவேன். பாதி அள்ளி ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு பாருங்கள், பாதி கிரேவி மேலே ரைஸு, ஒரு ரைஸ் போட்டு ஒரு பரட்டிடணும். எப்படின்னு தெரியல, ஆனால் நான் இப்படி செய்வேன். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நைட்லாம் நல்லா சாப்பிட்டாங்க. இப்படி பரட்டி விட்டுட்டலாம். ஓகே, இப்போ வந்து செய்யணுமா? இப்போ மறுபடியும் ரைஸ், ஃபுல் ரைஸையும் போட்டாச்சு. ஓகே, சோறு நல்லா பொழுன்னு இப்போயே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் தண்ணியெலாம் எதுவுமே இல்லை, அந்த கிரேவி தான். இப்போ மேலே நான் எடுத்து வச்சுருந்தேன் ஒரு கிண்ணத்தில் அந்த கிரேவி, அவ்வளோதான். ஊற்றி ஒரு 2 பெரட்டு, ஏன்னா நடுவில் ரைஸ் நிறையா வச்சுருக்கோமா, அந்த கிரேவி கொஞ்சம் அதோட சேர்ந்துடும். அதனால் 2 பெரட்டு. பாருங்க. ஓகே. இப்போ பாதி கிலோ போயிடுச்சா? ஓகே. இது மாதிரி பாதி ரைஸ் வந்து கிரேவியோடு சேரணும், பாதி ரைஸ் வந்து சேராமல் வெயிட்டாக இருக்கணும். கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட. இதில் வேணும்னா கலரு கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அப்படியே ரொம்பலாம் வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் கூட அதிகம்தான். சொருன்னு சவுண்டு கேட்குற அளவுக்கு ஏர் போட்டால் போதும். நெய் அந்த ஒரு 5 நிமிஷம் தம்மு போட்டு குக்கரை ஆஃப் பண்ணி ஏர் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணி பார்த்தா
நல்லாயிருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பிரியாணி வந்து இந்த மாடல் தான் செய்வேன். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இது வேலையும் குயிக்காக முடிஞ்சிடும் உங்களுக்கு, ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு 1/2 ஹவர்லேயே ரெடி ஆயிரும். குக்கர் போட்டுடலாம், போட்டு ஏறலாம் தேவையில்லை. சிக்கன் 65 வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.